வருகின்ற 29ஆம் தேதி வரக்கூடிய நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி. நாக பஞ்சமி அன்னைக்கு இந்த பொருள் இப்ப நம்ம வாங்குறாங்கன்னா இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வருது. இது பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குற இதுவே 500 ரூபாய் வருது. எடுத்தா கூட இதுக்கு வந்து மந்திர உரு கொடுத்து கட்டி இருக்கும் பாருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திர உரு கட்டின அந்த கயிறு இருக்கு. நம்மளோட நெகட்டிவ் எடுக்கிறதுக்காக நவகிரகங்கள் மூலியமா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் எடுக்கிறதுக்காக இல்ல இந்த 9 விஷயங்களால நமக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவ் எடுக்கிறது 9 விதமான கற்கள் இருக்கும். யந்திரம்ன்றது கீழே தான். ஸோ கீழே வந்து சர்ப யந்திரம் இருக்கும் பாருங்க. ஸோ இதுல என்னன்னா நாகம், அதாவது நாகத்தினால பாதிக்கப்பட்டவங்க, ராகு மகா தசை நடக்கிறவங்க, ராகு புத்தி உள்ளவங்க, கேது திசை நடக்கிறவங்க, கேது புத்தி உள்ளவங்க, திருவாதிரை நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இந்த மாதிரி நாகம் சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்துல இருக்கிறவங்க, 4ஆம் தேதி 7ஆம் தேதி கூட்டு எண் 4 கூட்டு எண் 7ல பிறந்தவங்க. அப்போ இந்த நாக பஞ்சமி தினத்தன்னைக்கு ஒரு பாக்கு தட்டுல இந்த நாகத்தை வந்து இது பண்ணிருக்கலாம். இப்ப என்ன ஆகும்னா நமக்கு அதோட கெடு பார்வை நல்ல பார்வை. பஞ்சமின்றது பஞ்சமெல்லாம் பறந்தோடக்கூடிய ஒரு நாள், அது வராகிக்குரிய ஒரு நாள். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதியில தான் நாக பஞ்சமி வருது. உங்களுக்கு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். வெகு விரைவில் திருமணம், குழந்தை பேரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தடைப்பட்ட விஷயங்களும் உடனே நடக்க ஆரம்பிச்சு. சூப்பர் சூப்பர். இந்த நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி இதை வந்து தவறவே விட்டுறாதீங்க. நிச்சயமா 500 ரூபாய் பட்ஜெட்ல உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய தோஷங்களை விளக்கிக்கலாம். இது ஒரு அற்புதமான தகவல், யாருமே தவற விட்டுறாதீங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற 29ஆம் தேதி வரக்கூடிய நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி. வருகின்ற 29ஆம் தேதி வரக்கூடிய நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி. இந்த நாக பஞ்சமியோட சிறப்புகள் என்ன, நம்ம இல்லங்கள்ல நாகர் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி ஜி. சொல்லுங்க, நாக பஞ்சமிக்கு ரொம்ப அழகா இங்க நாகங்கள் இருக்கு. நாகங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கு. பொதுவா நாகங்களை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த நாகங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நல்ல கோல்டன் கலர்ல பளபளப்பா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ நீங்க சொல்லுங்க, இந்த நாக பஞ்சமிக்கு நாகர் வழிபாடு எப்படி பண்றது? இல்ல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைஞ்சதுக்கா இந்த நாக பஞ்சமி கருட பஞ்சமின்றது. சோ நீங்க கேள்வி கேட்டு குருவடிய ஆசீர்வாதத்தோட குருவோட அனுகிரகத்தினால இதை நம்ம சொல்லி மக்கள் பயனடையணுன்றது எழுதப்பட்ட ஒரு விஷயம். ஸோ எப்போ கேள்வி கேட்டாலும் குரு வணக்கத்தை பார்த்துட்டு நம்ம பதில் சொல்றது வழக்கம். இந்த குரு வணக்கம் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் பதில் பார்த்துடலாம். என்ன ஈன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி, தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்க பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை வந்து பாத்தீங்கன்னா சித்தர் வழியில சித்தர் முறைப்படி உடனே தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயமா இங்க மறைமலை நகர்ல நம்ம ஸ்தாபிச்சிருக்கோம். சோ நாக பஞ்சமி கருட பஞ்சமி, நாகத்துக்கும் கருடனுக்கும் ஆகாது. இந்த பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடு இருக்கும். பாம்பை பார்த்தாலே கருடன் எங்க இருந்தாலும் பறந்து வந்து தூக்கிட்டு போயிடும், கொத்தும் சண்டை போடும். எப்படி கீரிக்கும் பாம்புக்கும் ஆகாதுன்னு சொல்றாங்கன்னா, நாகத்துக்கும் கழுகுக்கும் ஆகாது. சோ நாகம் அப்படின்றது எல்லா தெய்வத்தோட ஆபரணமா இருக்கும். கருடன் அப்படின்றது பெருமாளுக்கு வாகனமா இருக்கும். சோ நாகம் அப்படின்றது நமக்கு ஆதி குரு, நமக்கு தொழில் கத்து கொடுத்த குருவே இவருதான். சோ நாகர்கள் அப்படின்னு ஒரு இனமே இருந்துச்சு. நாகர்கள்னு ஒரு இனம் இருந்துச்சு. எப்படி மாயன்கள் நாகர்கள் அப்படிலாம் இருந்துச்சு. சோ அந்த நாக இனம் வந்து மறைஞ்சு போச்சுன்னு சொல்லாங்க. எதனாலன்னா இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா செவி வழி செய்தியாவோ இல்ல அதை இந்த கட்டுக்கதையோ எப்படி வேணா எடுத்துக்கலாம். இச்சாதாரி நாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றாங்க. இந்த பாம்பு மனித வடிவம் எடுக்கும் அப்படின்றாங்க.
ஒரு குறிப்பிட்ட வயது காலங்கள் எந்த யாரையுமே தீண்டாம அது உண்டு அது வேலை உண்டு வாழ்ற நாகங்கள் இருக்கு. சித்தர்கள் மகான்கள் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாகங்கள் வடிவுல மிருகங்கள் வடிவுல வருவாங்க அப்படின்லாம் ஒரு ஐதீகம் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தெய்வமே வந்து நாக ரூபத்துல வரும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ எந்த அளவுக்கு நாகத்தை போட்டுமோ அதே அளவுக்கு படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து படையே நடுங்கும். ஆமா வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி வழியில வரக்கூடிய எந்த ஒரு பொருளுமே யாரும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்தந்த விஷயங்களை அரெஸ்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம், முறையா பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி. இப்போ இந்த நாகத்தை எடுத்தா கூட இதுக்கு வந்து மந்திர ஒரு கொடுத்து கட்டி இருக்கும் பாருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திர ஒரு கட்டின அந்த கயிறு இருக்கு. நம்மளோட நெகட்டிவ் எடுக்கிறதுக்காக நவகிரகங்கள் மூலியமா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் எடுக்கிறதுக்காக இல்ல அந்த 9 விஷயங்களால நமக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவ் எடுக்கிறது 9 விதமான கற்கள் இருக்கும். யந்திரம்ன்றது கீழே தான் இருக்கு. ஸோ கீழே வந்து சர்ப யந்திரம் இருக்கும் பாருங்க. ஸோ இதுல என்னன்னா நாகம், அதாவது நாகத்தினால பாதிக்கப்பட்டவங்க, ராகு மகா தசை நடக்கிறவங்க, ராகு புத்தி உள்ளவங்க, கேது திசை நடக்கிறவங்க, கேது புத்தி உள்ளவங்க, திருவாதுரை நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இந்த மாதிரி நாகம் சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்துல இருக்கிறவங்க, 4ஆம் தேதி 7ஆம் தேதி கூட்டு எண் 4 கூட்டு எண் 7ல பிறந்தவங்க, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாகத்தை வந்து குலதெய்வமா இருக்கக்கூடியவங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கால சர்ப தோஷம், நாகதோஷம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கவங்க, குழந்தை பேரு தள்ளி போகக்கூடியவங்க, திருமண பாக்கியம் தள்ளி போகக்கூடியவங்க எல்லாம் இந்த நாக பஞ்சமி தினத்துல நாகத்தை வழிபாடு பண்ணணும். எதனாலனா ஆதி குருவா இருந்து நமக்கு சகல விஷயங்களும், விவசாயம் எப்படி பண்ணணும், வீடு எப்படி கட்டணும், கடவுளை எப்படி தொடரணும், கடவுளை எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், கடவுளுக்கு எப்படி பூஜை பண்ணணும், இந்த எல்லா விதமான சூட்சமா ரகசியங்களை சொல்லி கொடுத்த நாகத்தை வஞ்சித்தத காரணமாக அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதக ரீதியா நம்மள வந்து ஆட்டி படைக்குது. பித்ருக்களோட சாபமா, பித்ருக்களோட தோஷமா, சில பேருக்கு புத்திர நாக தோஷம்னு இருக்குது, பித்ரு தோஷம் இருக்கு. சோ பாம்பே வந்து பித்ரு தோஷமா மாறும், பாம்பே வந்து நாக தோஷமா, பாம்பே வந்து பாத்தீங்கன்னா கால சர்ப தோஷம். இந்த மாதிரி பாம்பு பல வகையில நமக்கு வந்து இது பண்ணுது. இப்போ வந்து 10ஆம் கட்டம்ன்றது தொழில், அதை போய் நாகம் உட்காந்துன்னா அந்த தொழில இடையூறு இருக்கு. அதே 11ஆம் கட்டம் வந்து லாபம், அதே சுயஸ்தானத்துல வந்துச்சுன்னா 12ஆம் கட்டத்துல உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பாம்பு வந்து நம்மளோட ஜாதக ரீதியாவும் சரி, நம்மளோட சில பேருக்கு வந்து லக்னத்துல நாகம் வந்துடும், அப்போ அவங்களுக்கு வந்து நாக தோஷம் இருக்கணும், அப்போ அது ஒதுக்க முடியாது. சோ ஒதுக்க முடியாத சூழ்நிலை அதை வழிபாடு பண்றது அவசியம். சோ வீட்டுல பாம்பு வச்சா எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ இந்த நாக பஞ்சமி தினத்தன்னைக்கு ஒரு பாக்கு தட்டுல இந்த நாக வந்து இது பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 gift கொடுத்தோம், அது வந்து இந்த நாக இதுவும் வந்துருச்சு. சோ இந்த கண்டிப்பா அது யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போயிருக்கும். சோ இந்த நாகத்தை வந்து அந்த பாக்கு தட்டுல வச்சு இந்த நாகத்துக்குரிய போற்றிகள், அதாவது அஷ்டோத்திர சதநாமாவளின்னு சொல்லுவாங்க, 108 போற்றிகள் எடுத்து மஞ்சளால அர்ச்சனை பண்ணணும். அந்த மஞ்சத்தூளால அர்ச்சனை பண்ணி பால் நைவேத்தியம் பண்ணி அந்த பால் வந்து உள்ளுக்கு பருகி தூப தீபம் காட்டி எடுத்துட்டு போய் ஒண்ணு புத்துக்குள்ள போடலாம். ஆமா, நாக பஞ்சம் அன்னைக்கு புத்துக்குள்ள போட்டுடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா கடல்லயோ இல்ல நதிகள்லயோ போட்டுடலாம். இதனால என்ன ஆகும்னா நமக்கு அதோட கெடு பார்வை நல்ல பார்வையான பஞ்சமின்றது பஞ்சமெல்லாம் பறந்தோடக்கூடிய ஒரு நாள், அது வராகிக்குரிய ஒரு நாள். ஆடி மாதத்துல வரக்கூடிய பஞ்சமி திதியில தான் நாக பஞ்சமி வருது. சோ இந்த பஞ்சமி அவளுக்குரிய நாளுனால நிலத்திலேயோ இல்லைன்னா அந்த நிலத்துக்கு இப்ப தண்ணியில கூட அது நிலத்துல தான் போகும். சோ நாகம்ன்றது நிலத்துல தான் இருக்கும். ஒரு புத்துன்றது கரையான் கட்டி இருக்கும் பொழுது அதுல குழு குழுன்னு இருக்கணுன்றதுக்காக உள்ள போய் ஒளிஞ்சுக்கும். சோ இது நாகபஞ்சமி. நாகபஞ்சமி அன்னைக்கு இந்த பொருள் இப்ப நம்ம வாங்குறாங்கன்னா இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வருது. இது பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குற இதுவே 500 தான் வருது. சோ கொரியர் சார்ஜ் மட்டும் அவங்க வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாக மந்திரத்தை நம்ம வந்து கொடுத்துருவோம். அதை வச்சு பூஜை பண்ணி மஞ்சள் தூளால் அர்ச்சனை பண்ணி ஒரு சிட்டிக்கு அந்த பாலில் போட்டு குடிக்கிறது கொஞ்சம் எடுத்து நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு இதை எடுத்துட்டு போய் போட்டதுக்கு அப்புறம் அதை தேய்ச்சி குளிக்கணும். நாக புத்துல போடுறதோ இப்பெல்லாம் புத்தெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியல, அதனாலதான் அதை சொல்றது. கடல்லயோ ஆள்லயோ குளத்திலயோ இதை போடுறது. இதனால இந்த சர்பத்தினால ஏற்பட்டிருக்கூடிய கெடு பார்வை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு பண்ண. ஏன்னா இது அரெஸ்ட் பண்ணியிருக்கனால இது ஒரு சின்ன வழி, நமக்கு வந்து ஒரு சின்ன வழி கிடைக்காதான்னு ஏங்குறவங்களுக்கு இது பயனுள்ளதாகும். இதை போட்டதுக்கு அப்புறம் கருட பஞ்சமி அன்னைக்கே தான். அன்னைக்கு என்ன பண்ணணும், பெருமாள் ஆலயத்துக்கு போய் கருடனுக்கு அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கணும். என்ன வாங்கி கொடுக்கணும்னா பால் வாங்கி தரணும். சோ கருடனுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தரணும். இதனால என்ன ஆகும்னா பலம், தைரியம், தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செல்வம், எது இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம்னு ஒரு போல்ட்னஸ் இதெல்லாமே இருக்கும். ஏன்னா பாம்பு வந்து இப்ப ராகு எடுத்தீங்கன்னா 1000 சுக்கிரனுக்கு சமம் ஒரு ராகு. சோ கொடுக்கவும் செய்யும், அதே நேரம் கெடுக்கவும் செய்யும். புத்தி தடுமாற்றம்,
அதுக்கப்புறம் வந்து குறுக்கு வழிகள்ல போறது, சம்பாதிக்கிறத வந்து நம்மளோட எண்ண அலைகளை மாத்தி விடுறது. ஸோ நல்லவனா இருக்கணும் கெட்டவனா மாத்துறது, கெட்டவனா இருக்கணும் நல்லவனா மாத்துறது. ஸோ அசிங்க அவமானத்தை கொடுக்கறது, சில நேரத்துல நல்ல உயர்ந்து தூக்கிட்டு போயிடும். இப்போ மமதை, கர்வம் இதெல்லாம் கொடுத்துரும். கேது வந்து ஞானக்காரன், இருந்தும் இல்லாத நிலை, வாழ்க்கையில வந்து சன்னியாசி மாதிரி வாழ வைக்கிறது. ஸோ சம்பாதிக்கிறதுலாம் ஊரான் சாப்பிடுறது, அந்த மாதிரி நிலையை கொடுத்துரும். ஸோ ஒட்டி பிறந்த இரட்டையர், அதாவது எப்படின்னா ஒரே உடம்ப ரெண்டா வெட்டி, அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து தியாகத்துக்கு உள்ளான ஒரு விஷயமா சொல்லுவாங்க. எதனால்னா அசுரன் வந்து தேவர்களோட கலந்து அமிர்தத்தை சாப்பிட்டுறாங்க. அமிர்தத்தை சாப்பிட்டா சிரஞ்சீவி தன்மை, வெட்டினாலும் சரி அழிச்சாலும் சரி அழியாத நிலை கிடைக்கும். அப்போ அவங்க நினைச்ச உருவத்தை அவங்களால எடுக்க முடியும். அப்போ இறைவனோட அந்த சுதர்சன சக்கரத்தால 2 பாதையை பிளக்கப்பட்டிருந்தாலும் என்னோட கர்மா இது, நான் 9 கிரகமா வரணும்ன்றது விதி அப்படின்றதுனால 2 கிரகமா நான் மாறிக்கிறேன்னு சொல்லி அது அப்படியே தான் இருக்கு இன்னும். அதனாலதான் அந்த 9 கிரகத்தின் மூலியமா வரக்கூடிய ஈவல்ல வந்து பாத்தீங்கன்னா இது கருப்பு. அந்த கிரகங்களால நாகம், நீ குருவா இருந்த உன்னை வச்சுதான் நான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாம்புனால மட்டும் இல்ல, இந்த பாம்புனால ஏற்படக்கூடிய மற்ற கிரகங்கள், இப்ப வந்து பாம்பு வந்து இன்னொரு கிரகத்தோட கூட்டணி சேர்ந்திருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல 2 இது இருக்கும். இப்ப ராகு கூட வந்து பாத்தீங்கன்னா குரு இருக்கலாம், ராகு கூட வந்து செவ்வாய் இருக்கலாம், ராகு கூட வந்து சனி இருக்கலாம், ராகு கூட வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரக பீடைகளால, கிரகத்தினால நமக்கு பிரச்சனை இருந்தால் அந்த நாகத்தின் வழியாக அதை கட்டு போட்டிருக்கிறதுனால, அந்த எந்திரத்தின் சொருப்பதுனால அன்னைக்கு அந்த பஞ்சமெல்லாம் பறந்தோன்னு இந்த கிரகங்களோட இதனால நமக்கு ஏற்பட்டுள்ள விஷயங்கள் மாறணும்ட்டு இதை பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி நீங்க போட்டுட்டு கருடனை பூஜை பண்ணி பெருமாள் கோயில வலம் வந்து வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். வெகு விரைவில் திருமணம், குழந்தை பேரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தடைப்பட்ட விஷயங்கள்லாம் உடனே நடக்க ஆரம்பிச்சிடும். சூப்பர் சூப்பர். இந்த நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி இதை வந்து தவறவே விட்டுறாதீங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த பஞ்சமி தினத்தை பயன்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய நாகதோஷம், சர்பதோஷம் இது எல்லாத்தையும் விலக்கி, தெரிஞ்சோ தெரியாமலோ சர்பத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணியிருக்கலாம், தெரியாம அடிச்சிருந்திருக்கலாம், இல்ல நாம வாழும் பூமியில முன்னாடி சர்ப்பங்கள் இருந்திருக்கலாம், நம்ம வீடு கட்டியிருப்போம் அது தெரிஞ்சிருக்காது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தோஷங்கள்ல இருந்து நம்ம வெளிவரணும் அப்படின்னா இந்த நாகரை வாங்கி உங்க இல்லங்கள்ல வச்சு இதற்கு பூஜை செஞ்சு நீர்நிலைகள்ல கொண்டு போய் விட்டுருங்க. மனமாற பிரார்த்தனை பண்ணுங்க, எனக்கும் என்னுடைய வம்சத்துக்கும் இந்த மாதிரி இடையூறுகள் எதுவும், இந்த மாதிரி தோஷங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு கருடரையும் போய் பெருமாள் கோவில்ல வழிபட்டுட்டு உங்க இல்லம் வந்தீங்கன்னா நிச்சயமாக நாகதோஷம் உங்களுக்கு விலகிடும். அதே போலக்கா இதுல ஒண்ணு சொல்லணும்னா, இப்போ இந்த நாகத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணாம நம்ம விடுறதுனால என்ன ஆகும்னா, எனக்கு அடுத்தது என் தலைமுறைக்கு அப்படி ஒன்னொன்னா கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஃபேஸ் ரீடிங் பார்க்கறதுனால ஒவ்வொருத்தருக்கும் அதை பார்த்துட்டே வரும். இப்போ அப்பா அம்மாவுக்கு இருக்கிறது அதை விட்டுறாங்கன்னா அது அப்படியே குழந்தைக்கு மாறி வருது. ஸோ புத்திரநாக தோஷம்ன்றது இப்படி மாறி வருது. ஸோ இதை பண்றது மூலயமா அதுக்கடுத்து வர சங்கதிகளுக்கு அது வராம தடுக்கும். ஸோ இது எப்படின்னா, இப்போ எனக்கு ஜுரம் வந்துடுச்சு, அந்த ஜுரத்துக்கான ட்ரீட்மெண்ட் அடுத்தது அதுக்கு தடுப்பூசி போற மாதிரி தான் இந்த திரும்ப அந்த ஜுரம் வரக்கூடாது. ஆமா, வரக்கூடாது இல்லையா? ஸோ நாகத்தை பூஜை பண்ணி அதை வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறம் அதோட தார்க்கம் வந்து நம்ம தலைமுறைக்கே வரக்கூடாதுன்றதுனால கருடன் போய் வழிபாடு பண்ணோம். ஏன்னா கருடன் வந்து தைரியத்துக்கு வந்து பேர் போனவர். நாகலோகத்துல போய் அமிர்தத்தை தூக்கிட்டு வந்தவர். அதனால எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் அது நல்ல விதமா மாத்தி கொடுத்தார். சூப்பர். ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். 500 ரூபாய் பட்ஜெட்ல வாழ்க்கை மாத்தலாம். நிச்சயமா 500 ரூபாய் பட்ஜெட்ல உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய தோஷங்களை விலக்கிக்கலாம். இது ஒரு அற்புதமான தகவல், யாருமே தவற விட்டுறாதீங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல ப்ராடக்டோட சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.